உள்ளால குடிக்கிறான், உள்ளால பிசினஸ் போகுது, எவன் சட்டத்தை போட்டான்னு அவனே குடிக்க ஆரம்பிக்கிறான். அதுல இருந்து விடுபட இயலாம இருக்கு. ஆனால் அதே அமெரிக்காவிற்குள் இன்று 20-30 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் சாராயம் குடிக்காமல் இருக்கிறார்கள். எந்த சட்டமும் அல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் அதே அமெரிக்காவிலே 30 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் சாராயம் குடிக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், 20 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் சாராயம் குடிக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த சட்டமும் அல்ல, இஸ்லாம் என்ற ஒரு கொள்கை. ஏற்றுக்கொண்டார்கள், சாராயத்தை விட்டார்கள். ஆனால் சட்டம் போட்டே விட முடியாமல் போனது, சட்டங்களை கொண்டு வந்து போட்டு கூட விட முடியாமல் போனதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, ஏன் நான் இதனை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த சாரா என்ற மதுபானம் இருக்கிறது, அது பொதுவாக இஸ்லாம் கூட படிப்படியாகத்தான் ஒழிப்பதை பார்க்கிறோம், படிப்படியாகத்தான் ஒழிப்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு எல்லோருடைய உள்ளங்களில் மூழ்கி இருக்கிறது. கொன்று இல்லாது விட்டால் ஒன்று ஒரு நாளிலே செய்து விடுகிறான், ஒரு நாளில் என்றால் இன்னொரு நாளில் செய்து விடுகிறான். ஆக மொத்தம் சாராயம் குடிக்கிற இடத்திலே அடே நீ போய் விழுந்து உனது மானம் மரியாதை கௌரவம் அனைத்து போகிறதே உனக்கு விளங்குகிறதானே என்று சொன்னாலும் அந்த இன்பம் அவனை மறுபடி குடிக்க வைக்கிறது. அந்த டேஸ்ட் அவன் என்னது மறுபடி அவனை குடிக்க வைப்பதை பார்க்கிறோம். சகோதரர், பாவம் என்பது சாராயத்தில் உள்ள இன்பத்தை விட, பெண்ணில் உள்ள இன்பத்தை விட, கொள்ளையடிப்பதில் உள்ள இன்பத்தை விட பாவம் என்பது அவனது உள்ளத்திலே இன்பமாக காட்டப்பட்டிருப்பது. இந்த அனைத்து பாவங்களிலும் அவன் ஈடுபடுவதை பார்க்கிறோம். அனைத்து பாவங்களிலும் வட்டி என்கின்ற ஒரு விஷயம் எவ்வளவுதான் சொன்னாலும் என்னதான் சொன்னாலும் வட்டியில் ஈடுபடாதவனுக்கு வேணும் என்றால் அதை விட்டு விடுவது லேசாக இருக்கிறது. வட்டியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறானே அவனுக்கு தான் இந்த வட்டி கூடான வசனத்தை சொல்லி பார்க்க வேண்டும். வட்டி எடுக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்றால் அவனது உள்ளம் பெரிய ஒரு சுமையை சுமக்குது. எப்படி எடுக்காம இருக்கிறது? 50 கொடுத்து 100 ஆகுது, 50 கொடுத்து 50,000 ஆகுது, 500 கொடுத்து 5 லட்சம் ஆகுது. சும்மா தானே இருக்கிறேன், அத்தனை என கிடைக்கக்கூடிய ஒன்றை எப்படி விடுவது? அப்ப நான் உழைக்க போகணுமா, கஷ்டப்படணுமா, வேர்வை சிந்தனுமா என்று அவன் நினைக்கின்ற பொழுது அவனது இன்பம் என்னது? வட்டியில் அவன் கண்ட இன்பம் அவனை என்ன செய்து விடல. பாவத்திர டேஸ்ட் பாருங்க. 5 ரூபாவை தூக்குறான், சிறிய வயசுல ஸ்கூல்ல இருந்து 5 ரூபா தூக்குறான். தூக்கினா என்ன செய்தா? இவ்வளவு கஷ்டம் இல்ல. 5 ரூபா தூக்கிட்டு களவு எடுத்தா கடையில போய் சாம வாங்கல் மாதிரி இருக்குது. 10 ரூபா தூக்குறான், அந்த இன்பம். அதை தூக்க 10 ரூபாய் எடுக்கிறான், மறுபடி 20 ரூபாய் எடுக்கிறான், 40 ரூபா, 50 ரூபா, 100 ரூபாய் என்று எடுக்க ஆரம்பிக்கிறான். யாரும் கண்டுகொள்ளல, யாருக்கும் தெரிய வரல. ஆனா எடுக்கிறது லேசா இருக்குது. இதையே தந்தை காலையிலிருந்து அந்தி வரையும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வராரு. இது அவன் பழக்கப்படுறான். 200 ரூபா ஆகுது, 3 ஆகுது, 4 ஆகுது, கடைசியில பேங்க்ல போய் நிக்கிறான். பேங்க்ல கொள்ளை அடிக்கிற அளவுக்கு படிப்படியாக மனிதன் உள்ளம் சின்ன சின்ன விஷயங்களை இன்பம் கண்டு வளர்க்கப்படுறத பார்க்கிறோம். சகோதரர்களே, ஆக சொல்வதென்று சொன்னால் பாவம் இன்பமாகப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். பாவம் இன்பமாக்கப்பட்டிருக்கிறதுக்கு பாருங்க இன்னொரு உதாரணம். எங்கட பகுத்தறிவு ரீதியா புத்தி ரீதியாக யோசிச்சு பார்த்தா அதை போல ஒரு மடத்தனமும் கேவலமும் இருக்காது. ஆனா அந்த டேஸ்ட் அவனை கொண்டு போய் அங்க வைக்குது. அந்த டேஸ்ட் என்ன செய்யுது? அவனை கொண்டு போய் அங்க வைக்குது. இந்த மகரிபுக்கு போற வீடுகள்ல பெண்கள் முதியவர்கள் சேர்ந்து நாடகம் பார்க்கறத பார்க்கிறோம். முதியவர்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து நாடகம் பார்க்கறத பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் வேறு வீடுகளிலிருந்து தண்ட வீட்டுக்கு வர நோக்கமே என்னது? அவசரமா 5:30 வந்துடுறாங்க, 5:45 வந்துடுறாங்க. காரணம் என்ன? நாடகம் பார்க்கணும். எங்க போனாலும் அவசரமா 5:45 வீட்டுல மகரிப் தொழுது முடிஞ்சோடனே நாடகம், இசா தொழுது முடிஞ்சோடனே நாடகம், அதுக்காண்டி வந்துடுறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள போகலையே உள் லட்சியம் என்ன? வீட்டுக்குள்ள வாரது பாவம் செய்யறதுக்கு என்ற லட்சியம் தான் என்ன செய்யறாங்க? வீட்டுக்குள்ள வராங்க. அந்த இதுக்கு முன்னால கற்பனை பண்ணி பாருங்க. இதை பார்த்து முடிஞ்சா கணவன் வாழ்க்கையில மாற்றங்கள் வருமா? மனைவிட வாழ்க்கையில மாற்றங்கள் வருமா? புள்ள நல்ல டேலண்டா வரப்போதா? இல்ல. கரண்ட் பில் கூடும், அவ்வளவுதான். கரண்ட் பில் கூடும், டைம் வேஸ்ட் ஆகும், புள்ள கட்டு போய் இவ்வளவுதான். ஆனா அவ்வளவு தெரிஞ்சு கண் முன்னால இருக்க வைக்குது மனசு. அப்ப அவ்வளவு நஷ்டம் என்று தெரியும், இருக்க வைக்குது. அது மாத்திரமல்ல, கொஞ்சம் ஃபேன் கொஞ்ச நேரம் சுத்தினா கணவன் சொல்லுவார் ஃபேனை ஓபன் பண்ணி, யார்? நான் தானே கரண்ட் பில் கட்டுறேன். ஆனா டிவி என்ன செய்யுது? 4 மணித்தியான வேலை செய்யுது. அதுக்கு அவருக்கு வழங்கல, அது என்ன செய்யுது? இல்ல, அவருக்கு வழங்குது இல்ல. அப்ப இதை செய்ய சொன்ன நீ இது பிரயோஜனம், அது பிரயோஜனமே இல்லை. ஆனால் இதை யோசிப்பதை பார்க்கிறோம், ஏன் ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்கன்னு கேட்டா என்னது? சும்மா ஃப்ரிட்ஜ் செலவா 3000 4000 கரண்ட் பில் கூட வர மாட்டேன். அதே பில் தான் நீ டீ போட்டு வருது, அது அவருக்கு வழங்குது இல்லை. அவ ஒரு பாவம் இன்பமாக்கி காட்டப்பட்ட உடனே பகுத்தறிவு போயிடுறத பார்க்கிறோம். யாரோ ஒரு பெண் எவனோ ஒருவனோடு செய்கின்ற விபச்சார காட்சியை நாடகம் என்ற பெயரிலே கண் முன்னால காட்டுறான். அவள் யாருடைய ஒரு மனைவி தானே, இவன் நடிக்கிறவன் யாருடைய ஒரு கணவன். இந்த 2 பேரும் அந்த விபச்சார காட்சியை நடத்துகின்ற உரையாடல்கள், பேசுகின்ற பேச்சுக்கள்
அத்தனை வீடியோ எடுத்து காட்டுற ஒரு ரெஸ்டாரண்ட்டையே வீட்ல வச்சிருக்கிறான். டிவியை வீட்ல வரந்தா ரெஸ்டாரண்ட் காட்சியை வீட்ல பாக்குற மாதிரி தானே. ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா பிடிப்போம், வீட்ல ரெஸ்டாரண்ட் இருந்தா அப்ப வீட்ல ரெஸ்டாரண்ட் வச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அதுல புள்ள அதுல இன்னும் பாக்குறோம்டா கேடுகட்ட மூளை எங்கதான் போகுதோ தெரியாது. பாப்பா இருக்கிறாரு, உம்மா இருக்கிறாரு, பெரிய மூத்த மகன் இருப்பார், 3 பேரும் டிவி பார்த்துட்டு இருக்கிறது. பார்த்துட்டு இந்த பிள்ளைக்கு சொல்றது குர்ஆன் ஓதுன்றது. அவன் குர்ஆன் ஓதுவான், அவன் இப்படி குர்ஆனை வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு. அப்ப பாப்பா என்ன செய்யறது, எங்க பாக்குறாய் இவனுங்கெல்லாம் திருந்துவானுங்களா இவனெல்லாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஏச்சு. இவனெல்லாம் ஓதுவான்ல ஒழுங்கா, நீ என்னத்த பாக்குறாய், நான் வேலைக்கு போற ஒழுங்கா பாக்குறலையா அப்படின்னு ஒரு நாடகமும் பார்த்துக்கல அப்படின்னு ஒரு நாடகம் மறுபடி பாக்குறது. மறுபடி பார்த்துட்டு இருந்தாலும் எழும்பி போய் ஒரு அடி, குர்ஆன் ஓத பழகு இப்ளீஸ் சைத்தான் அப்படின்னு. அது மூளை இந்த ஆளுக்கு மூளைக்கு நினைக்கிறீங்களா நீங்க? அடே நீ செய்யறது ஆகமாக கேவலமான ஒரு வேலை உண்டு. அதை உண்ட புள்ள உனக்கு இந்த வயசுல அதை பார்க்க சொல்லுது, அவனுக்கு அந்த வயசுல பார்க்க சொல்லுமா இல்லையா? அப்ப அந்த புள்ளைய முன்னால வச்சுக்கண்டு அல்லது வாசல்ல வச்சுக்கண்டு இவர் இங்க பாக்குறது முன்னால ஓடும். ஓ பண்ணி போட்டு பாரு, ஓ அந்த நேரத்துக்கு அது ஓ பண்ணு. பாவத்துல இன்பம் பாத்தீங்களா, புள்ளைய மறக்கடிக்க செய்து, புள்ளையோட கல்வியை மறக்கடிக்க செய்து, மனைவியை புறக்கணிக்க எல்லாம் தலைகீழா போவதை பார்க்கிறோம். பாவம் என்கின்ற ஒரு டேஸ்ட் உள்ளத்துல பட்ட உடனேயே மத்த ஒன்று முன்னால நிக்குதில்லை, ஒரு விஷயமும் முன்னால் நிக்குதில்லை. இது பாவத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இன்பம். அல்லாஹ் தஆலா சொல்றானே குர்ஆன்ல, அல்லாஹ் ஷைத்தான் சொல்ல வல உதில்லன்னஹும் வல உமன்னியன்னஹும் வல ஆமுரன்னஹும். அல்லாஹ்ட்ட ஷைத்தான் சவால் விடுறான், ஃபபி இஸ்ஸதிக ல உஹுவியன்னஹும் அஜ்மாயின். அல்லாஹ்வின் உன்னது கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அவர்கள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன், அவர்கள் அனைவரையும் வழிகெடுப்பேன். இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், இஹ்லாஸ் உள்ள சிலரை தவிர மத்த எல்லோரையும் வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் சொல்லிட்டு இன்னொரு சூறால சொல்றார், வல உதில்லன்னஹும் அவர்களை வழிகெடுப்பேன், வல உமன்னியன்னஹும் ஆசைகளை உள்ளத்திலே ஏற்படுத்துவேன், வல ஆமுரன்னஹும் நானே ஏவுவேன், அவர்கள் செய்வார்கள். அப்ப ஷைத்தான் என்ன செய்யறான், அது கெட்ட விஷயங்களை உள்ளத்துல ஏற்படுத்தி இன்பமாக்கி காட்டுறான். ஷைத்தான் என்ன செய்யறான், இன்பமாக்கி காட்டுகிறான். அது எங்களோட மனசுல பதியுது. அப்ப ஒரு ஆக மோசமான பகுத்தறிவுக்கே பொருத்தம் இல்லாத ஒரு ஆக மோசமான காட்சியை கணவன் மனைவி எல்லாம் இருந்து பார்த்துட்டு பாக்குறோம். பார்க்கிற மட்டுமல்ல, ஒருண்டோட நிப்பட்டு நான் நினைக்கிறேன் இப்போ அகலையில அந்தியில நைட்ல என்னது ஒரு டைமுடா பாடுறான். வெங்காயம் வெட்டிக்கிட்டே பாக்குறாங்க, தக்காளிக்காய் வெட்டிக்கிட்டே பாக்குறாங்க, தேங்காய் திருகிட்டே பாக்குறாங்க. காமரைக்குள்ள இப்ப தேங்காய் திருக ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணிட்டான் ஏன் டிவி முன்னுக்கால வச்சுக்க என்ன செய்யறா பாக்குறான். சில பணக்கார வீடுகள்ல 3.5 லட்சம் 4.5 லட்சத்துல பாத்ரூம் செட்டப், உள்ளுக்க டிவி பாத்ரூம் உள்ள. இலங்கையில 3.5 லட்சம் அப்படியே செட், அப்படியே கண்ணாடியோட போட்டு உள்ளுக்கே ரிமோட் கண்ட்ரோல் டிவியை பார்த்துக்கிட்டு 1:2 போறாரு. டிவியை பார்த்துட்டு 1:2 போறாரு. அப்படி அங்கேயே போன் அங்கேயே அந்த மெஷினை கழுவி விடும். அதே நேரத்தில் டிவி முன்னுக்கால எல்லாம் அப்படி ஒரு, அதாவது மனுஷனுக்கு அந்த இன்பமாக்கப்பட்ட அந்த பாவம் எங்க வரைக்கும் போறது தெரியுமா? உண்மையிலே பாத்ரூம்லாம் டிவியை வைக்க நான் சரி பழகிட்டானே, ஆனால் அந்த அளவு கேவலமா மனிதர் உள்ள வெங்கெல்லாம் யோசிக்குது. அந்த அளவுக்கு போய் ஒரு இன்பமாக்கி காட்டப்பட்டா மூளை குழம்பினாலும் செய்வோம். பாவமிக்கு தானே அது டேஸ்ட் ஆகி காட்டினமே சூளைக்கிறெல்லாம் விளங்காது. பக்கத்தில் உள்ளவன் யாரு, என் மரியாதை என்ன, என் கௌரவம் என்ன, அல்லாத அந்த மரியாதை என்ன, சுயமரியாதை என்ன, எனக்கு பலம் என்ன, அதெல்லாம் போயிடும். ஷைத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஆசை காட்டுவது மட்டுமல்ல, உங்களுக்கு பாவத்தை செய்ய வைக்கிறது மட்டுமல்ல. அதைத்தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஷைத்தான் பாவத்தை இன்பத்தை காட்டி பாவத்தை செய்ய வைக்கிறது மட்டுமல்ல நோக்கம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் நாங்க படிப்பினை பெறணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஷைத்தான் பாவத்தை செய்ய வச்சவன் மட்டும்தானா? அதோட முடிஞ்சா ஒரு வகையில பரவாயில்லன்னு சொல்லலாம். 2 இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற என்னது, அவர்களை வழிகெடுப்பான், கேவலப்படுத்துவான். வழிகெடுப்பான், முதலாவது ஆசை ஊட்டி பாவத்தை செய்ய வைப்பான், 2வது கேவலப்படுத்துவான். கேவலப்படுத்தாமல் ஒரு பாவம் உலகத்தில் நடக்கிறதே இல்லை. அவன் 5 பேர்கிட்ட கேவலமாகுவான், மனைவிட்ட கேவலமாகுவான், கேவலப்படுத்தாமல் விட்டதே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஷைத்தான் எப்படி சொல்றான், மா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரத்தி இல்லா அன் தகூனா மலக்கைனி அவ் தகூனா மினல் ஹாலிதீன். அதாவது அல்லாஹ் தஆலா இந்த மரத்தை விட்டு உங்களுக்கு தடுத்ததெல்லாம் எதற்காக தெரியுமா? நீங்க 2 பேரும் மலக்காயிருவீங்கன்றதுக்காக வேண்டி, அல்லது சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருந்துருவீங்கன்றதுக்காக அல்லாஹ் தடுத்தான். வகாசமஹுமா இன்னி லகுமா மின் லமினன் நாசிஹீன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உங்களுக்கு உபதேசம் தான் செய்றேன், வேற